திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த நியமன தேர்வில் கேள்விகள் குளறுபடி உள்ளதுனால அந்த குளறுபடியான வினாக்களுக்கு ஸ்டார் மதிப்பெண் கொடுக்கப்பட்டு அதை எதிர்த்து தான் கேஸ் போட்டு நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2 வாரங்களுக்கு இடைக்கால தடை வாங்கியிருந்தாங்க. இதை நம்ம காணொலியாக பதிவிட்டிருந்தோம். மேலும் நேற்று இன்று ஒரு வழக்கு வருவதாக நம்ம கூறியிருந்தோம். இந்த வழக்கு என்னன்னு கேட்டால், இந்த நியமன தேர்வுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு. 2013 ஆசிரியர்கள் நியமன தேர்வு இல்லாமல் எங்களுக்கு பணி நியமனம் கொடுங்க அப்படின்னு போடப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இது குறித்து விளக்கங்கள் கொடுத்துருந்தோம். இந்த வழக்கு இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் தலைமை நீதிபதியாக உள்ள மகாதேவன் மற்றும் முகமது சபிக் இவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு இன்றைக்கி 50வது வழக்காக வந்திருக்கு. இந்த வழக்கு இன்றைக்கி நம்ம இந்த வழக்கை நம்ம இப்போ பார்க்கல. ஆனால் இந்த வழக்கினுடைய ஸ்டேட்டஸை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி வேலை பளுவின் காரணமாக தான் இந்த வழக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இல்லைன்னா இந்த வழக்கு நம்ம பார்த்தோம்னா அங்கே என்ன ஆர்கியூமெண்ட்டு போனது, என்ன கவர்மெண்ட் தரப்பில் என்ன வாதங்கள் வச்சாங்க, இல்லை இப்போ வழக்கினர் வாதம் என்னவாக இருந்தது குறித்து நம்ம தெளிவாக வீடியோ விட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்கல. இருந்தாலும் அந்த கேஸினுடைய ஸ்டேட்டஸை நம்ம பார்த்தோம். அந்த கேஸு ஸ்டேட்டஸில் என்ன இன்றைக்கி வந்திருக்குன்னு கேட்டால், ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இடைக்கால உத்தரவு ஒன்று வழங்கியிருக்காங்க. அந்த இடைக்கால உத்தரவு என்னன்னு தெரியல. அது ஒன்று அந்த நம்மளுக்கு நாளைக்கு இல்லை 2 நாட்களில் அது அதனுடைய பிடிஎஃப் கிடைக்கும். அந்த உத்தரவு படித்து பார்த்தா தான் தெரியும். நேற்று கொடுத்தது 2 வாரங்களுக்கான உத்தரவு. ஆனால் இந்த வழக்கு எந்த ஒரு காலமும் இதுக்கு நிர்ணயிக்கப்படலை. இந்த வழக்கு இடைக்கால உத்தரவாக தான் வந்திருக்கு. பெரும்பாலும் இந்த வழக்கு அடுத்து 21ஆம் தேதி வருது மீண்டும் விசாரணைக்கு. பெரும்பாலும் என்னுடைய அனுமானம் என்னன்னு கேட்டால், அந்த ஸ்டே ஆர்டர் தான் கொடுத்துருப்பாங்கன்ற ஆனால் ஸ்டேன்னு அங்கே வரலை. அந்த உத்தரவு படித்தா தான் தெரியும். ஸ்டேன்னு கொடுக்கல. என்னுடைய அனுகூலத்தில் சொல்கிறேன். அந்த ஏற்கனவே இந்த மதுரை நீதிமன்றத்தில் கொடுத்த ஸ்டே ஆர்டர் வச்சு சொல்கிறேன். அங்கேயும் இதே அந்த 2 வாரங்களுக்கு தடை அதை சொல்லியிருப்பாங்கன்னு என்னுடைய அனுமானம் தான் இது. அந்த நகலில் நம்ம அந்த உத்தரவு நகல் நம்மளுக்கு கிடைச்சாதான் நமக்கு தெரியும் என்ன அதில் சொல்லியிருக்காங்கன்ட்டு. இப்போ வழக்கு இந்த வழக்கும் இப்போ அரசு தரப்பில் எல்லாம் அவசர கதியாக இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் ஒரு பக்கம் அது மாதிரி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வழக்குகளும் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு கேட்டால், புதிய வழக்குகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், புதிய வழக்கெல்லாம் பதிவாங்கன்ட்டு. அதே மாதிரி 15 நேற்று வழக்கு வந்திருக்கு. இந்த பழைய வழக்கும் இப்போ மீண்டும் இப்போ இன்றைக்கி ஒரு இடைக்கால உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு நம்ம அடுத்த காணொலியில் நம்ம சொல்கிறோம். அதேமாரி இந்த 400 ஆசிரியர்கள் வழக்கினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு அது பெரும்பாலும் 2 வாரங்களுக்குள் வரும் என்பது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ இந்த இடைக்கால உத்தரவெல்லாம் வந்த பிறகு அந்த வழக்கினுடைய முடிவுகளும் தள்ளி போகுமோ என்ற ஒரு கேள்விக்குறியும் இப்போ எழுந்துள்ளது. இன்றைக்கி ஏதோ ஒரு உத்தரவு அரசு தரப்புக்கு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு என்பது அடுத்த வீடியோவில் நம்ம முழுமையாக அதை உண்மைத்தன்மையை அறிஞ்சு அதை ஒரு காணொலியாக பதிவிடுவோம். இன்றைக்கு தகவல் இதுதான். இன்றைக்கி நடந்த வழக்கில் இதுதான் நம்மளுக்கு எட்டிய செய்தி. இன்று நடந்த வழக்கில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வழக்கு இன்றைக்கி 6ஆம் தேதி ஜட்ஜஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ்னு கொடுத்துட்டாங்க. இந்த வழக்கை தொடுத்தவங்க ஆர் எஸ் சாந்தி. இன்னும் நிறைய 12 ரிட் இருக்குது. இதில்
இதில் ஆள் இருக்காங்க. நேற்றே நம்ம வந்து அந்த காணொலியை பார்த்துருந்தோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த பிஸ்னஸில் பாருங்கள், இன்ட்ரீம் ஆர்டர் கிராண்டட், இடைக்கால உத்தரவு வழங்கியிருக்காங்க. அது என்னன்னா, அந்த உத்தரவு வந்து நம்மளுக்கு கிடைச்சா அதை அடுத்த காணொலியாக பதிவிடுறேன். மீண்டும் இந்த வழக்கு விசாரணை வந்து 21/6/2024 மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை, வழக்குகளை ஆசிரியர் மத்தியில் கொண்டு சேர்ப்பது நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.